சாதாரண பேக் பெயின் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக விடுறது நாளைக்கு வந்து ஒரு தலைவலியாக வரும், கிறுகிறுப்பு வரும். இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்கிட்ட வந்த பேஷண்ட் ஒருத்தர் மேல் பேஷண்ட். அவர் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதில் வந்து கல்யாண வீட்டில் இருந்து எல்லோரும் அவங்கவுங்க வீடு திரும்புகிறப்போ காரில் போயிருக்காங்க. அந்த கார் ஒரு பாலத்துலேருந்து விழுந்து டம்முன்னு ஒரு 15 அடி உயரத்தில் அப்படியே விழுந்திருக்கு. அப்செட் ஆகலை. அப்போ அந்த பாலத்துக்குள்ளே விழுகிறப்போ ஒரு 8 பேர் அந்த காரில் இருந்திருக்காங்க. யாருக்கும் உயிர் சேதம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் கப்புன்னு முதுகு 2 நாள் பிடிச்சிருக்கு. பட் எல்லோரும் ஓகே. பட் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே தெரில. ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. முதுகு வலிக்குது, அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடு முதுகு வலிக்குது, அப்புறம் ஸ்பைன், அப்புறம் ஹெடேக், அப்புறம் தலை சுத்தல், தலைவலி வந்துகிட்டே இருக்குது. ஸோ தலைவலினோடனே நம்ம தலைக்கு ஸ்கேன் பார்த்துருக்காங்க. எவ்ரி திங் இஸ் நார்மல். பட் அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த பேக் பெயின் அதோட முடியாது. ஒன்று அதை விட்டால் சயாட்டிக்காகவும் நரம்பு அழுத்தம் ஓகே, அல்லது ஆப்போசிட் சைடில் மேலேயும் பிரச்சனை பண்ணும். சரியா? இப்போது ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த ஷர்ட்டை பேக்கெட்டை பிடிச்சி இழுத்தா இங்கேயும் பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துலையும் பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மசில் டென்ஷன் நடுவில் வச்சு ட்விஸ்ட் கொடுக்குறப்போ பிரச்சனை மேலேயும் வரலாம், கீழே வரலாம். அதனால தட் இஸ் வால் எலும்பு பகுதியிலையோ பின் இடுப்புலையோ இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் வலி வந்தால் ஆரம்பத்திலே வாங்க. ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸில் இது சர்ஜரி போகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.